தசரா பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 15ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக அதன் தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் முந்தைய வசூல் சாதனைகளை எல்லாம் முறியடிக்கும் வகையில் விடுமுறை காலத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் படக்குழு வெளியீட்டு தேதியை முன்கூட்டியே வெளியிட்டதால் மற்ற முக்கிய நடிகர்கள் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்படலாம். சமீபத்தில் தனுஷ் நடித்துள்ள ஓம் திரைப்படத்தின் அக்டோபர் 16ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஜெயிலர் 2 வெளியீட்டின் காரணமாக அது தள்ளி வைக்க வாய்ப்புள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் உச்சபட்ச மார்க்கெட் உள்ள நடிகராக ரஜினிகாந்த் இருக்கிறார். 2000களின் பிற்பகுதியில் இந்தியாவிலேயே அதிக வசூல் செய்யும் நடிகராக ரஜினிகாந்த் இருந்தார். இது மட்டுமல்லாமல் மிக நீண்ட காலமாக இந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் நடிகர்களில் முதலிடத்தில் இருக்கிறார். தற்பொழுது விஜய் அரசியலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்து வருகிறார். அவரது இறுதி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இந்த மாதம் இறுதிக்குள் வெளியிடப்பட உள்ளது. விஜயின் இறுதி திரைப்படம் என்பதால் இந்த படத்தை பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர்கள் முடிவில் உள்ளனர். இதுவரையில் தமிழ் சினிமாவின் உச்ச வசூல் சாதனை ரஜினியிடம் உள்ளதால் அதை முறியடிக்கும் வகையில் விஜய் ரசிகர்கள் செயல்படுவார்கள். ரஜினிகாந்த் தன்னுடைய இடத்தினை தக்க வைக்க முயற்சி செய்வார் அல்லது ஜனநாயகன் வசூலை மிஞ்ச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஜெயிலர் 2வில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஒரு வண்டி நட்சத்திரங்கள் நடித்துள்ளன. ஜெயிலர் 2வின் மூலம் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி ரூபாய் வசூலை தொட்ட நடிகராக சாதனை செய்ய வேண்டும் என்ற முடிவில் ரஜினிகாந்த் இருக்கிறார்.